கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று 20 வயசுல இருந்து ஆரம்பிச்சாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சொன்னா நம்ப மாட்டீங்க. அழுதுகிட்டே கல்யாணம் பண்ண. ஐயோ வேணாம், எதுக்கு? நான் 81 born 2003ல என்னங்க எனக்கு வயசு? யாரையா லவ் கியூ பண்ணிட்டு பெரிய பிரச்சனை ஊர் விட்டு அனுப்புறாங்களா அப்படின்னா, ஐயோ கடவுளே, நீ இது பண்ணணும்னா எனக்கு பிடிச்சது நீ பண்ணி ஆகும், அப்படி இல்லைன்னா நான் நிறுத்திடுவேன். இப்படி வேற பிளாக்மெயில் எங்க அப்பா. சரியான ஒரு நிஜமாவே ரிசல்ட் கூட வரல, எனக்கு அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. அரேஞ்ச் மேரேஜ் அது. யாரை கேட்டா பக்கா. சினிமால ரொம்ப நாள் குழந்தை இருந்துட்டா மாப்பிள்ளை கிடைக்காது. அம்மாவும் அப்பாவும் நம்ம சூஸ் பண்றது கிடையாது, குழந்தைகளை நம்ம சூஸ் பண்றது கிடையாது. ஆனா நம்மள லைஃப் பார்ட்னர் நம்ம சூஸ் பண்ணோம். ஆனா அதுவும் நான் சூஸ் பண்ணல. எங்க மாமனார் தான் கல்யாணம் பண்ணுனா இந்த பொண்ணுக்குத்தான் என் பையனுக்கு ஒத்த கால்ல நின்று கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. எனக்கு யாரும் கிடையாது. அம்மா 12 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க. உங்கள் அபிமான தங்கமயிலில் கோல்டன் நவம்பர் கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 6000 ரூபாய் வரை தள்ளுபடி பெற்றிடுங்கள். என்னோட குடும்பம், என்னோட கணவர், என்னோட குழந்தைங்க, என் உலகத்துல நான் தான் ராணி. நிறைய ஆஃபர்ஸ் வரும். ஆனா எப்படிங்க கடல் கடந்து இருக்கிறேன். நான் 81 born 2003ல என்னங்க எனக்கு வயசு? 21 22 அதுக்குள்ள தான் இருக்கு இல்லையா? அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணனும் 22 கூட கிடையாது. 20ல என்கேஜ்மென்ட் ஆச்சு, 21ல கல்யாணம் ஆச்சு. ஏன் அந்த பேச்சு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலங்க. இதுல வேற சைமல்டேனியஸ்ல எங்க அப்பா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ நடிக்கணும்னா நீ படிச்சாகணும். அதனால நான் படிப்பையும் பண்ணிட்டு இருந்தேன். நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் பண்ண முடிஞ்சது, ஓப்பன் யூனிவர்சிட்டி தான் பண்ண முடிஞ்சது. என்னால எனக்கு யூனிவர்சிட்டி போய் படிக்கிறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஆனா நான் பிஏ முடிச்சிட்டேன். எங்க அப்பாவோட ஒரே இது என்னன்னா, நீ இது உனக்கு பிடிச்சது, இது நீ இது பண்ணணும்னா எனக்கு பிடிச்சது நீ பண்ணி ஆகும், அப்படி இல்லைன்னா நான் நிறுத்திடுவேன். இப்படி வேற பிளாக்மெயில் எங்க அப்பா. சரியான ஒரு நிஜமாவே ஒரு பிளாக்மெயில் பண்ணி அதையும் முடிச்சிட்டு இருந்தேன். சித்தியில ஒரு சீன் மட்டும் விட்டு போயிடுச்சு. அது அன்னைக்கே ஆகணும் ஏர்ல. ஸோ அப்போ அவர் சொன்னாரு, இதுல இந்த சீன் விட்டு போச்சு, கட்டாயம் நடிச்சு ஆகணும். அப்பா சொன்னாரு, அதுக்கு எக்ஸாம் இருக்கு இன்னைக்கு, ஆனா அது பண்ணலைன்னா இதுவாயிடும். வேற வழி இல்லாத பண்ணி அந்த பேப்பரை தேர்ட் இயர்ல பண்ணி 3rd இயர்ல பண்ணல, அரியர்ஸ் வச்சா 3rd இயர்ல இது பண்ணோம். அது ரிசல்ட் கூட வரல, எனக்கு அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. நான் கேக்குறேன் அவங்க கிட்ட, எனக்கு 23 25 வயசு வரைக்குமாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல 21ல குரு இருக்கான், அது என்னமோ குருவோ ஏதோ சம்திங் சொல்லுவாங்க, 23ல குரு இருக்கான், 25ல குரு இருக்கு. நான் சொன்ன, அப்ப 25 குருவுல பண்ணிட வேண்டியது தானே, எதுக்கு என்ன இப்ப 21லயே குருவுல பண்றீங்கன்னு. அப்ப எங்க பெரியம்மா லண்டன்ல இருந்தாங்க. அவங்கதான் எங்க எல்லா கசின் கல்யாணம் பண்ணி வச்சது. அவங்க வேற சைட்ல இந்த மேட்ரிமோனில யாரு கேட்டா பக்கா 100%. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க, இந்த பொண்ணை ஏன் 20 வயசுல எல்லாம் முட்டை கடிச்சு அனுப்புறாங்க, அதுவும் 10 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்குது, யாரையா லவ் கியூ பண்ணிட்டு பெரிய பிரச்சனை ஊர் விட்டு அனுப்புறாங்களா அப்படின்னா. ஐயோ கடவுளே, நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அந்த மாதிரி அதை லவ் பண்ணியிருந்தா எங்க அப்பா அம்மா எனக்கு அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பானே. ஏன்னா எங்க அம்மா அப்பாவோட மேரேஜ் லவ் மேரேஜ் தான். எப்பயுமே என்கிட்ட சொன்னது அதுதான், உனக்கு யாராவது பிடிச்சுன்னா சொல்லு, கல்யாணம் பண்ணி வச்சிருவோன்னு. ஆனால் ரீசன் என்னன்னா, இந்த வயசுல இது எது நடந்தாகணும். இதுக்கு மேல சினிமால இருந்தா அவங்களுக்கு என்ன திங்கிங்னே தெரியலைங்க. ஃபார்வர்ட் திங்கிங்கோ பேக்வர்ட் திங்கிங்கோ என்னன்னு தெரியல. சினிமால ரொம்ப நாள் குழந்தை இருந்துட்டா மாப்பிள்ளை கிடைக்காது அப்படின்னு அது யாரு சொன்னாங்களோ, அவங்களுக்கு மண்டையில என்ன அந்த மாதிரி ஏறிச்சோ அதெல்லாம் தெரியாது. இது ஒரு ப்ரொஃபஷன். வரவங்க கல்யாணம் பண்ணிக்க வரவங்க எப்படி வேணாலும் வருவாங்க. ஆனா அது ஒரு மண்டையில எங்க அம்மாக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கங்க. 20 வயசுல இருந்து ஆரம்பிச்சாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சொன்னா நம்ப மாட்டீங்க. சத்யஜோதி பிலிம்ஸ்ல 2 ப்ராஜெக்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருந்தாங்க. ரேடன்ல 2 கொடுத்து வச்சிருந்தாங்க. ஒரு சீரியலுக்கு தமிழ்ல, அப்புறம் தெலுங்குல 2, எல்லாமே திருப்பி கொடுத்தாரு எங்க அப்பா. அது அழுதுகிட்டே கல்யாணம் பண்ண. ஐயோ வேணாம், எதுக்கு எனக்கு அப்படின்னு. ஆனா அதுதான் என்னோட லைஃபோட ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். சொல்லுங்க, கணவரை பத்தி சொல்லுங்க. எப்படி ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸ் இல்லையா இப்ப? அவருடைய பெயர் என்ன பண்ணிட்டு 22 வருடங்கள் ஆயிடுச்சு. கரெக்டா இந்த வருஷத்தோட 22 வருஷம் ஆச்சு. அதான் நான் சொல்வேன், அவர் கூடயே நான் வளர்ந்தேன். என்னோட 20கள், என்னோட 30, இப்போ எனக்கு லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி 44 ஆச்சு. என்னோட 40கள் எல்லாமே என் கணவரோட
ஒரு அருமையான நாட்கள்னு சொல்லலாம். எனக்கு என்னோட லைஃப்ல வந்து எங்க அம்மா, அப்பா எனக்கு எவ்வளோ பெரிய அம்மாவும், அப்பாவும் நம்ம சூஸ் பண்றது கிடையாது. குழந்தைகள நம்ம சூஸ் பண்றது கிடையாது. ஆனா நம்மள லைஃப் பார்ட்னர் நம்ம சூஸ் பண்ணலாம். ஆனா அதுவும் நான் சூஸ் பண்ணல. ஆனா எனக்கு அதுவும் பெஸ்ட்டா அமைஞ்சது. அது வந்து எங்க அம்மா, அப்பா வந்து நான் முன்னாடி வந்து அழுத்துக்கிட்டே கல்யாணம் பண்ணாலும், எங்க அம்மா, அப்பா எனக்கு பண்ணுன ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது? என்னோட லைஃப் லாங் இன்வெஸ்ட்மென்ட் என்னோட இது அப்டின்னா என்னோட கணவர். ஆம், ஏன்னா எப்படி என்ன ஏதுன்னு தெரியாத இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வந்தேன். இந்த இந்த ஊர் எனக்கு புதுசு கிடையாது, ஆஸ்திரேலியா. ஆனா எனக்கு மத்தது எல்லாமே புதுசு. இவங்க குடும்பம் புதுசு. இவங்களோட இவரு எனக்கு புதுசு. ஆனா என்னோட மிகப்பெரிய சொத்து, என்னோட மிகப்பெரிய அச்சீவ்மென்ட், என்னோட மிகப்பெரிய பலம் சொல்லுவாங்கல்ல எவ்ரி சக்சஸ்க்கு வந்து ஒரு பொண்ணுங்க இருப்பாங்க. என்னோட ஒரு சக்சஸ் இத்தனை வருஷத்துல என்னோட கணவர் மட்டும் தான் இருக்காரு. சூப்பர். இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார் நிச்சயமா உங்க கணவர் இல்லையா? அவரோட பேரை சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுங்க மக்களுக்கு. அவர் பேரு செந்தில். அவர் வந்து இன்ஜினியரிங் பண்ணியிருக்காரு. கணவரோட குடும்பம் வந்து பல வருட காலமா 40 வருஷமா ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல இருந்தாங்க மெல்பர்ன்ல. நான் கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நானும் வந்து ரெஸ்டாரண்ட்ல ஹெல்ப் பண்ணேன். நான் ஆரம்பிக்கல, அவங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சது. நான் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஹனுமானுக்கு வந்து ஒரு அணில் மாதிரி அவர் கூட சேர்ந்து பண்ணேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருந்தாரு. அவர் வந்து மொனாஷ் யூனிவர்சிட்டியில ஃபேக்கல்ட்டியாவும் இருந்தாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகாத சுச்சுவேஷன். அப்புறம் நாங்க எப்பதான் பாத்துக்கிறது, அதனால அதை விட்டுட்டு வெறும் பிசினஸ்ல மட்டுமே அவர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. பிசினஸ் வந்து எப்படின்னா அவர் குழந்தையில இருந்தே அதுலயே பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால சோஷியல் லைஃப்னு ஒன்றும் இல்லை அவருக்கு. ஸோ அப்போ அவரு தான் வந்து 2020 ஒரு முடிவு எடுத்தாரு. இனி நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் வந்து நடத்த வேண்டாம் அப்படின்றத வந்து ஒரு இதுவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைம்ல கோவிட் வந்தது. அதுக்கப்புறம் வந்து டிராஃபிக்ல கொஞ்ச நாள் இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து கோர்ட்ல வந்து அவர் சிஎஸ் ஆஃபீஸரா இருக்காரு. எங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி எங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி எங்களோட வாழ்க்கையும் எங்களோட கெரியரையும் நாங்க மாத்திக்கிட்டோம், நாங்க 2 பேருமே. அவர் படங்கள்லாம் பார்த்துட்டு சொல்லியிருக்காரா உங்களோட படங்கள்லாம்? விடுகதை பார்த்திருக்காரு. சித்தியோட ஃபேன் அவங்கெல்லாம் எங்க குடும்பத்துல. அவங்க குடும்பத்துல எல்லாருமே என்னோட ப்ரோஃபைல் வரப்போகும்போது எனக்கே தெரியாது எங்க பெரியம்மா ப்ரோஃபைல் பண்ணிருக்குதுன்னு. அப்போ வந்து அவங்க எல்லாம் நினைச்சாங்களாம் ஃபேக் ப்ரோஃபைல். இந்த பொண்ணு இப்ப டாப் மோஸ்ட் இதுல இருக்குது, அதுவும் இவ்வளவுதான் வயசு இருக்குது, அதெல்லாம் யாரோ அதோட முகத்தை போட்டு யாரோ இது பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருமே சீரியஸா எடுத்துக்கல. எங்க மாமனார் தான் கல்யாணம் பண்ணுனா இந்த பொண்ணுக்குத்தான் என் பையனுக்கு கல்யாணம் ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. எல்லாரும் சொன்னாங்களா, ஐயோ ஒரே பொண்ணு, அதுவும் பெரிய ஆக்ட்ரஸோட வேற இருந்திருக்கு, இவ்வளோ பெரிய குடும்பத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணுமா அது இதுன்னு. அவரு சொன்னாரா, என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணியோ அதுதான் அப்படின்னு வந்து எங்க மாமனார் பண்ணும் ஒரு முடிவு. அப்படிதான் வந்திருக்கீங்க. மாமனார் தான் முதல்ல டிக் பண்ணிருக்காரு இவங்க தான் வரணும்னு சொல்லி. ஆமாமா, மாமனார் தான் வந்து இதுதான் அப்படின்னு அவர் தான் முடிவு பண்ணது. இப்ப நீங்க ரெஸ்டாரண்ட் நீங்களும் வந்து பாத்துட்டு இருந்தேன் கூட சேர்ந்து அப்படின்னு சொன்னீங்க. சோ அங்க போனதுக்கு அப்புறமா இங்க ஆக்டர் ஆனதுக்கு அப்புறமா ஓகே அங்க போய் நீங்களும் போய் ஹெல்ப் பண்றீங்க, கூட ஒரு பார்ட் ஆஃப் அவங்களோட ரெஸ்டாரண்ட்ல இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்க டீச்சிங் ப்ரொஃபஷனுக்குள்ள எப்ப நீங்க போனீங்க? நீங்க 2019லயே நாங்க முடிவு பண்ணேன், எங்க கணவர் முடிவு பண்ணாரு, லீஸ் வந்து முடிவு போகுது, இதுக்கப்புறம் வந்து நம்ம வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லீஸ் முடிவு பண்ண எனக்கு வந்து என்னன்னா, இப்போ பேச்சுலர்ஸ் இருக்கு, திருப்பியும் 3-4 வருஷம் எனக்கு படிக்கிறதுக்கு என்னால முடியாது. ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகுதுன்றத விட நம்மளுக்கு கெரியர் சேஞ்ச் உடனே பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாதுன்னும் போது எனக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. முதல்ல வந்து எஜுகேஷன் சப்போர்ட்னு சொல்லுவாங்க, அதாவது டீச்சரோட அசிஸ்டன்ட், அந்த மாதிரி வந்து படிப்படியா முன்னுக்கு வந்து தான் இந்த நிலைமைக்கு வந்தது. சின்ன வயசுல ஆக்டரா இருந்துட்டு இப்போ வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறது எப்படி இருக்கு? அகைன் உங்களுக்குமே ஒரு ஷிஃப்ட் தான் இதுவுமே. நான் வந்து பண்றது என்ன, ஸ்பெஷல் நீட்ஸ், கிட்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். ஓகே அப்படின்னும் போது எனக்கு வந்து ஒரு நாளும் எனக்கு ஒரு ரிவார்டு. அந்த குழந்தைங்களுக்கு நம்ம 1% கொடுக்குறோம்னா அதுங்க நம்மளுக்கு 100% வெளியில் கொடுக்கும். அப்படின்னும் போது இதை வந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனை நான் என்ன பாக்குறேன்னா, நம்மள வந்து அவங்க கடவுளா பாக்குறாங்க. ஆனா வந்து அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது நம்ம கொடுக்கறத விட 100 மடங்கு அதிகம். அது வந்து எனக்கு மற்ற ப்ரொஃபஷன்ல கிடைக்குமான்னு கேட்டா 100% இல்லைங்க. அதனால லைஃப் லாங் என்னோட கெரியர் வேணா டிஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா அது குழந்தைகள் சார்ந்து மட்டும்தான் இருக்கும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா
இது படிப்பு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது பண்றதுக்கு நம்மளுக்கு வயசும் இல்ல, நம்மளுக்கு எனக்கு அந்த இதுவும் இல்லை. இப்ப நான் எடுத்திருக்க 2-3 கவுன்சிலிங் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு பண்ணியிருக்கேன். தேவையில்லாத ஆனா எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, "நீ பண்ணி என்ன வேணாலும் பண்ணுன்னு." எங்க அப்பா சொல்வாரு, "இவரு பக்கத்துல இருக்கிற வரைக்கும் இது சரியா வராது." ஏன்னா அவரும் மூட்டி குடுத்து "நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு" ரொம்ப என்கரேஜ் பண்றதுதான் இது வந்து ஆடிட்டு இருக்குது. அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இன்னும் படிச்சுட்டே தான் இருக்கேங்க நானு. உங்க பிள்ளைகள் பத்தி உங்க 2 பேர் பத்தி என்ன பண்றாங்க உங்க 2 பேரும்? 20 வயசு ஆகுது என் பொண்ணுக்குங்க. அவளும் வந்து யூனி படிக்கிறா. அவளும் வந்து டீச்சிங். அவ ப்ராப்பர் டீச்சர். 4 வருஷம் பேச்சுலர்ஸ் ஆஃப் எஜுகேஷன். அவ ப்ராப்பரா படிக்கிறா. அவ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா. வேலைக்கும் போயிட்டு இருக்கா. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். ரொம்ப தங்கமான குழந்தை. என்னோட இந்த திருமண வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச 2 போனஸ். என்னோட பொண்ணும் என்னோட பையன் 15 வயசு சஞ்சய். அவன் வந்து இயர் 10 படிக்கிறான். 2 குழந்தைங்களும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே குழந்தையில இருந்து கொடுக்காத அருமையா 2 வளர்த்த குழந்தைங்க. குழந்தைங்க. சூப்பர். 2 குழந்தைங்க. இவங்களுக்கு இப்ப நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் சொன்னீங்க நீங்க. நீங்க உங்க பசங்களுக்கு என்ன ரொம்ப அடிக்கடிக்கு சமைச்சு கொடுக்குறது, அவங்க ரொம்ப விரும்பி கேட்கறது? சவுத் இந்தியன் தாங்க நாங்க வீட்டுல பண்ணுவோம். எங்க மாமனாருக்கு எல்லாம் வந்து அவர் தான் ஷெஃப். அவருக்கு வந்து வீட்டுல வந்து தயிர் சாதம் சாப்பிடணும், ஓகே. ரசம் சாதம் சாப்பிடணும், வீட்டுல ஏதாவது இருந்துட்டே இருக்கணும். அதனால அதே மாதிரி என் குழந்தைங்களுக்கு வந்து நான் யூஸ்வலி வந்து வீட்டுல சமைக்கிறது தான் கொடுப்பேன். வந்து சிக்கன் குழம்பு, சாம்பார், தோசை, அந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்கும். நார்மல் நம்ம சவுத் இந்தியன் ஐட்டம் தான் இருக்கும். நாங்கள் ரெஸ்டாரண்ட்ல இருந்தெல்லாம் அவ்வளோ இது பண்றது கிடையாது. ஏன்னா பசங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு. கல்யாணத்துக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் ஒரு 22 இயர்ஸ் வந்து நீங்க ஆஸ்திரேலியால தான் இருக்கீங்க இல்லையா? வேற இங்க இருந்து சென்னையில இருந்து ஆஸ்திரேலியா தான் போனீங்க. அப்புறம் வேற எங்கேயும் நீங்க ஷிஃப்ட்லாம் ஆகல. இவ்வளவு இயர்ஸ் அங்கதான் இருக்கீங்க. இல்ல. கடைசியா இப்ப சென்னைக்கு வந்தீங்க கடைசியா? எனக்கு யாரும் கிடையாது. அம்மா வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க. யாரும் இல்லாததுனால எனக்கு அங்க எதுவும் இல்ல பாருங்க. உங்களுக்கு திருப்பி நடிக்கணும் அப்படிலாம் இருக்கா? விருப்பம் இருக்கா? எங்க கணவருக்கு ரொம்ப இருக்கு. அப்படியா? என்னாலாவோட. ஓ ஆமா, நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. அப்பா மூலியமா தான் வரும். ஏன்னா என்னோட நம்பர் தெரியாது, அப்பாவோட நம்பர் தான் தெரியும். நிறைய ஆஃபர்ஸ் வரும். ஆனா எப்படிங்க, நான் வந்து கடல் கடந்து இருக்கிறேன். கரெக்ட். சிங்கப்பூர், மலேசியால இருந்தா கூட பரவாயில்ல. அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் ஒரு மாதிரி டைப். எப்படின்னா, எனக்கு ரோல் வருதுன்னா எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ரோலா இருக்கணும். அந்த மாதிரி வந்து நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க தானே, இம்பார்ட்டன்டான ரோல் நம்ம ஊர்லயே. நான் வந்து 22 வருஷமா யாருக்கும் மைண்ட்ல நினைவில்லாத ஆயிட்டேன். அதனால என்ன யாருக்கும் இப்ப ஞாபகமும் இருக்க அப்படியெல்லாம் கிடையாது. ஞாபகம் இல்லைன்னா நானும் சொல்லாதீங்க. அப்படியே அப்படி இல்லைன்னா நாங்க இப்ப நான் பேசிட்டு இருப்போமா நாங்க? சொல்லுங்க. அதாவது வந்து நீங்க எல்லாரோட மனசுலயும் இருக்கீங்க, இல்லைன்னா கிடையாது. சோ எல்லாருக்குமே தெரியும். ஓகே, நீ நாங்க இல்ல, தமிழ்நாட்டுல இல்ல, அவங்க வெளியூர்ல இருக்காங்க. அதுதான் அது மெயின் ரீசன். என்னன்னா நான் இல்லாததுனால ஒரே ரீசன் தான் தவிர மத்தபடிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சூப்பர். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. அப்படி இல்லையா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. இந்த மாதிரி என்னோட குடும்பம், என்னோட கணவர், என்னோட குழந்தைங்க, என்னோட ஸ்கூல், என்னோட பசங்க, என்னோட உலகமே தனி. என் உலகத்துல நான் தான் ராணி, நான் தான் ஹீரோயின். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்கல்ல, ராதிகா மேமோட ஒரு டச்ல இருக்கேன், சுஹாசினி மேமோட டச்ல இருக்கேன், அகத்தியன் சாரோட மகள் எல்லாரோடையுமே நான் டச்ல தான் இருக்கேன். அதை தாண்டி வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? அவ்வளவு கிடையாது, ஆனா டச்ல இருக்கேன். அப்படி ஃப்ரெண்ட்ஸ்னா உங்களுக்கு இப்ப வேற யாராவது இருக்காங்க இண்டஸ்ட்ரியில, தமிழ் சினிமாவுல? சினிமால யாரும் கிடையாதுங்க. சினிமால எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. எனக்கு வந்து யாருன்னா என்னோட அம்மா, என்னோட ஒரு வெல்விஷர் அப்படின்னு சொல்லணும்னா குயிலி ஆண்டி. குயிலி ஆண்டி வந்து அவங்க ஒரு ஆக்ட்ரஸே கிடையாது. அவங்க எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் அம்மா. அவங்க டெய்லி எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, எவ்ரி சிங்கிள் டே. நானும் அவங்களுக்கு எவ்ரி சிங்கிள் டே மெசேஜ் அனுப்பேன். 2 வாரத்துக்கு ஒரு தடவை வாய்ஸ் மெசேஜ் கூட போடுவாங்க. அவங்க வாய்ஸ் மெசேஜ் அமிச்சா 2 வாரத்துக்கு ஒரு தடவை எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடும். அப்படியே அம்மா ஞாபகம் வந்துடும். எனக்கு வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது, நான் அழுதுருவேன். என்னோட ஃபேமிலியில அவங்க குயிலி ஆண்டி ஒருத்தங்க. அவங்க கூட நான் வந்து எவ்ரிடே டச்ல இருக்கேன். மற்றபடிக்கு எனக்கு சினிமால யாருமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து சினிமா கிடையாது. ஆமா, அத நீ சொல்லிட்டீல, அந்த கேட்டகரியே கிடையாது அவங்க. ஆமா, தமிழ் சினிமாவை ஃபாலோ பண்றீங்களா? ஆமாங்க. சேர்ந்திருக்கோம் உங்களுக்கு. ஐயோ, எப்படிங்க ஃபாலோ பண்ணாத இருக்க முடியும்? ஏன்னா எங்க அப்பா தான் இருக்காரு என் கூடயே. கூட்டிட்டு போயிட மாட்டாரு, இழுத்துட்டு போயிடுவாரு. எனக்கு இன்னும் சினிமானாவே தெரியுது. இல்லைன்னா அவரு இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே தெரிய போறது கிடையாது. அவராலதான் நான் சினிமா. அவரும் நானும் தான் என்னது மூவி படிஸ். இப்ப எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா படங்களும் பாத்துட்டீங்களா? இங்க பார்க்க மாட்டோம். ஆமாங்க, எல்லா படமும் பாத்துருவோம். இப்ப அப்பா வந்து ஹாலிடேக்கு இந்தியாவுக்கு போயிருக்காரு. அவர் அங்க பைசன் பாத்திருப்பாரு. ஆனா அதனாலதான் நான் போல.
அவர் இருந்தாதான் வந்து நான் இங்க போவேன். இங்க பக்கத்துலயே தியேட்டர் இருக்கு, பெரிய பெரிய படங்கள்லாம் இங்கே ரிலீஸ் ஆயிடும். நான் என் ஹஸ்பண்ட் வரமாட்டாரு, அவருக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்ல தமிழ் படங்கள்ல. ஆனா நானும் எங்க அப்பாவும் தான் தோஸ்துங்க படம் பாக்குறதுல. சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க நடிச்ச படங்கள் ரொம்ப கம்மி தான். அதாவது ஐ மீன் அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் சைல்ட் ஆக்டர் நீங்க 50 ஃபிலிம்ஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. பட் ரொம்ப நோட்டபிளான ஃபிலிம்ஸ் எல்லாருக்குமே சொன்னாலே டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிற படங்கள். ஏன்னா நம்ம நம்பர்ஸ் விஷயமே கிடையாது, அது எந்த அளவுக்கு குவாலிட்டியான படங்கள் பண்றோம் அப்படின்றதான் முக்கியம். ஸோ அந்த வகையில நீங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் நீங்க. ஸோ உங்களை இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்து விகடன் சார்பா அப்படி ஒரு இன்டர்வியூ வந்து பர்சனலா எனக்குமே ரொம்ப சந்தோஷம். விகடன் சார்பாவும் ரொம்ப நன்றி. அதுக்கு முதல்ல ஒரு உங்களோட இன்டர்வியூ முத்தான இன்டர்வியூ. ஏன்னா நீங்க அவங்களுக்கு கொடுக்குற இடம், நீங்க அவங்கள பேச வைக்கிற விதம், அவங்களுக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுக்கறது, இது எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஹோஸ்டுக்கு. நீங்க எல்லாத்துலயுமே டிக் 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 டிக். அதனால இன்னமும் நீங்க வந்து மேல நீங்க வந்து நிறைய பண்ணணும். உங்களோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கணும். எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ்ல நிச்சயம் இதையும் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. Thank you so much. உங்களோட எல்லா டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். Thank you. தங்கமயில் வழங்கும் கோல்டன் நவம்பர் கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 4000 முதல் 6000 ரூபாய் வரை சிறப்பு தள்ளுபடி. இச்சலுகை நவம்பர் 30ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.